அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிற பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கரந்தன் சந்தியிலிருந்து ஊரளவுக்கு போகிற பிரதான பாதையில் தான் நிற்கிறோம். அதைத்தான் நீங்கள் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது கரந்தன் சந்தியிலிருந்து 350 மீட்டர் தூரத்தில் ஒரு 2 பரப்புக்கு 2 குழி குறைவான காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. அது சம்பந்தமான விடயத்தை தான் நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீதி பக்கம் ஊரளவை நோக்கி போகிற பகுதியாக தான் இருக்கும். அதாவது இந்த வீதியால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பக்கம் போனீங்கன்னு சொன்னால் ஊரளவு பக்கத்திற்கும் இனி நாங்கள் பார்க்க போகிறது, அதாவது இந்த பகுதி கரந்தன் சந்திக்கும் போகிற வீதி தான். அதாவது இந்த பக்கத்தால் போனீங்கன்னு சொன்னால் கரந்தன் சந்தி, இந்த பக்கத்தால் போய்க்க கரந்தன் சந்தி 350 மீட்டர் தூரம் தான் வரும். இந்த பிரதான வீதியிலிருந்து ஒரு உப வீதியில தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிற காணி அமைஞ்சிருக்குது. அந்த வீதியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்த்த காப்பட் பிரதான வீதியிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் அந்த காணி இந்த வீதியில் அமைஞ்சிருக்கு. அந்த காணி பற்றிய மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னர் இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்வதோடு அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் நம்மால் பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இப்போ நாங்கள் காணிக்கு மிக அருகில் வந்துட்டோம். இனி நாங்கள் காணின்ற மேலதிக விவரங்களை பார்த்து கொள்வோம். அதாவது காணின்ற அளவு, காணின்ற விலை, காணி எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த காணியை பொறுத்தவரை இந்த காணின்ற அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பரப்புக்கு 2 குழி குறைவு. அதாவது காணின்ற அளவீடுகள் உங்களுக்கு தெரியும். அதாவது பரப்பு, பேஜ், குழி என்ற அளவீடுகள் தான் நடப்பினம். அதாவது 10 பேஜ் ஒரு பரப்பு, அதே நேரம் 18 குழி நிலப்பரப்பா இருந்தால் 18 குழி ஒரு பரப்பாக காணப்படும். இந்த காணியை பொறுத்தவரையில 2 பரப்புக்கு 2 குழி குறைவாகத்தான் காணப்படுகிறது. அதே நேரம் இந்த காணொலியில நீங்க பார்க்குற இந்த காணியை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காணியின் வடக்கு பக்க எல்லை மதிலாகவும் மிச்ச எல்லைகள், அதாவது கிழக்கு, மேற்கு, தெற்கு எல்லைகள் வேலியாகவும் காணப்படுது. அதாவது நீங்க இந்த காணொலியில பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும், எல்லா எல்லைகளும் சரிவர அறுக்கேடப்பட்டிருக்கு. அப்படி அறுக்கேடப்பட்டிருக்கிறதால உங்களுக்கு எந்த ஒரு எல்லை சம்பந்தமான பிரச்சனைகளும் இதுல வராது. அதோட இந்த காணிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குழாய் கிணறும் அடிக்கப்பட்டிருக்கு. அதாவது வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய மாதிரியான நிலையத்துக்கு ஏற்ற வகையில தான் அந்த குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது. அந்த குழாய் கிணறு தான் இப்ப நீங்கள் இந்த காணொலியில பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரம் இந்த காணிக்கு, அதாவது ஒரு பரப்பு 16 குழி காணிக்கு உரிமையாளரால் சொல்லப்படுற மொத்த விலை பாத்தீங்கன்னு சொன்னா 60 லட்சம். இந்த 60 லட்சம் என்றது இந்த காணிக்குரிய இறுதி விலையா தான் காணப்படும். விலை பேசி தீர்மானிக்க முடியாது. அதாவது இந்த 60 லட்சத்துக்கு இந்த காணியை கொள்வனவு செய்ய விரும்புகிறார்களுக்காக நான் இந்த காணொலியின் மேல் பகுதியில ஒரு தொடர் விளக்கம் ஒன்று கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் இந்த காணி சம்பந்தமான மேலதிக விவரங்களை அறிஞ்சு நீங்கள் இந்த காணியை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது போன்று உங்களிடம் விற்க உள்ள சொத்துக்கள், வாகனங்கள் மற்றும் ஏனைய விடயங்களை விளம்பரப்படுத்த வேண்டுமாயின் நமது சேனலது தொலைபேசி இலக்கத்தை நான் இந்த காணொலியின் அடிப்பகுதியிலையும் கடைசி பகுதியிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் உங்களது விளம்பரங்களை இலவசமாக பதிவு செய்து பதிவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இந்த காணொலியில இந்த காணி பற்றிய முழு விவரங்களையும் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதுபோன்று மற்றுமோர் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.